ரெட் கார்பெட் க்ளோ இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் காஸ்ட்லியான ஃபேஷியல்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹாய், நான் தான் உங்கள் அர்ச்சனா கருப்புசாமி, காஸ்மெட்டாலஜிஸ்ட். இன்னைக்கு கெமிக்கல் பீல்ஸ் நீங்கள் எப்படி ப்ரொஃபஷ்னலாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ இது நம்ம கிளாஸஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதில் அட்வான்ஸ்டாக நிறைய பீல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல் பீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ரேடியண்ட்டாகவும் க்ளோயிங்காகவும் ஆக்னி இல்லாமல் ஸ்கார்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இன்வேசிவாக பண்ணக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கெமிக்கல் பீல்லையே நான் இன்வேசிவ் மெத்தடில் சூப்பராக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக இன்றைக்கி நான் நிறைய டூஸ் அண்ட் டோன்ஸோடு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாரும் ரெடியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வீடியோக்குள்ள போகலாமா? முதல்ல எதுக்காக கெமிக்கல் பீல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கணும்? பொதுவாக ஸ்கின் கன்சர்ன் அப்படின்னு நிறைய இருக்குது. சில பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், சில பேருக்கு மெலஸ்மா அதாவது மங்கு இருக்கும், இன்னும் சில பேருக்கு ஆக்னி இருக்கும், இன்னும் சில பேருக்கு ஃபேஸ் ரொம்பவே டல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா கண்டிஷனுக்கும் நம்மளால கெமிக்கல் பீல் வச்சு ட்ரீட் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம். ஆக்னி இருக்கவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஆக்னி இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? ஆயில் செக்ரிகேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், கூடவே அவங்களுக்கு போர்ஸ் எல்லாமே கிளாக் ஆகிருக்கும். ஸோ இந்த கெமிக்கல் பீல் மூலமாக நீங்கள் போர்ஸை அன்கிளாக் பண்ணலாம், உங்களோட ஆயில் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்கார்ஸ், போஸ்ட் ஸ்கார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிம்பிள் வந்துட்டு போனதுக்கப்புறமா ஸ்கார்ஸ் வரும், அந்த ஸ்கார்ஸை ரிடக்ஷன் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மூணு விஷயம் வந்து நம்மளால் க்யூரே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் ஸ்கார் வந்து ரெடியூஸ் தான் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது. அதே மாதிரி டேண்ட்ரஃபும் வந்து க்யூரபிள் கிடையாது, அண்டர் ஐ டார்க் சர்க்கிளும் க்யூரபிள் கிடையாது. இது எல்லாமே ரெடியூஸ் தான் பண்ணலாம், இதுக்கு க்யூர் கிடையாது அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சன் டேமேஜ் மூலமாக வரக்கூடிய டேன், அதுக்கப்புறம் மெலஸ்மா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த கெமிக்கல் பீலிங் ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்மளால் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க கெமிக்கல் பீல்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் ஈவன் டோன் ஆகும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டர் கம்ப்ளெக்ஷன் கிடைக்கும். கெமிக்கல் பீலிங்கில் உங்கள் ஸ்கின்னை லைட்டன் கூட பண்ண முடியும். ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி ஹெல்ப்ஸ் ஃபார் உங்களுக்கு கூட, அதாவது பிக்மெண்டேஷன் இருக்கவங்களுக்கு கூட இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு வருஷக்கணக்காக எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராப்பராக இல்லாமல் ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகவும், டெட் ஸ்கின்ஸ் வந்து நிறைய வந்து அப்படியே நம்ம ஸ்கின் மேலே அப்படியே செட் ஆகி ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே அந்த டெக்ஸ்சரே இல்லாமல் ஒரு ஹார்டான ஒரு ஃபீலில் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கே ஒரு கிளைண்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதாவது எவ்ரி 21 days ஒன்ஸ் வந்து 3 weeks ஒன்ஸ் வந்து ஸ்கின்னை அதுவே வந்து இன்விசிபிளாக எக்ஸ்ஃபோலியேட் ஆகிட்டு நியூ ஸ்கின் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு வந்து நியூ ஸ்கின்ஸ் வந்து வரும். அதாவது இந்த பாம்பு சட்டை உரிக்குதுல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் வந்து நம்மளுக்கு நடக்கும். சில பேருக்கு இது ப்ராப்பராக நடக்காது. அந்த மாதிரி இருக்க டைமில் கெமிக்கல் பீல்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும், சாஃப்டராக, ஷைனியாக. இதனால் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. கெரட்டோசிஸ் பிலாரிஸ் அப்படிங்கிற சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் மூலமாக ஸ்கின்ல பம்ஸோ இல்லை வந்து பேச்சஸோ வரும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் பீல்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது டெக்ஸ்சர் இல்லாமல் இருக்கிற ஸ்கின்க்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன், அவங்க கெமிக்கல் பீல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் நான் சொன்ன மாதிரி நல்ல ஸ்மூத்தாக, ஷைனியாக, அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஸோ ஸ்கின் ஆயிலியாக இருக்குது, டல்லாக இருக்குது, இல்லை ட்ரையாக இருக்குது, இல்லை வந்து ஏஜிங் லுக் வருது, இல்லை என்விரான்மெண்டல் டேமேஜ்னால இந்த மாதிரி டல்லாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய டல்னஸ், இப்படி எப்படி இருந்தாலுமே நீங்கள் கெமிக்கல் பீல்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து சூப்பரான ஒரு சொல்யூஷன். ஆனால் எல்லாருமே ஒரே கெமிக்கல் பீல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதுங்களா? ஒரு கன்சர்னுக்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு ஏன்னா நான் தான் கெமிக்கல் பீல் எனக்கே அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்க்கலாமா? Who should avoid chemical peels? ஆக்டிவ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, ஓப்பன் வூண்ட் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸிமா, ரொசாசியா இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் போட்டாலும் ரியாக்ட் ஆகும், அதனால அவங்களும் கெமிக்கல் பீல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
ஐசோட்ரெட்டினான் இல்லை அது சம்மந்தமான வேற ஏதாவது இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் கெமிக்கல் பீல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸும் சரி, ப்ரெக்னன்சி இருக்கிற லேடிஸும் சரி நீங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டைமில், அதாவது பிள்ளைத்தாச்சி வந்து பார்த்திங்கன்னா பச்சை உடம்பு கறின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமில் ஸ்கின்னு வந்து பாடி ஃபுல்லாகவே அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஸ்கின்னு ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்க, அதாவது இந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது கெமிக்கல் பீல்ஸ். ஓகேங்க. ஸ்கின் டைப்பை மெயினாக அசஸ் பண்ணணும். அதாவது நார்மல் ஸ்கின்லேருந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹெவி பீல்ஸ் வரைக்கும் அவங்க ஸ்கின் வந்து டாலரேட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கிளைகாலிக் பீல் அண்ட் சால்சிலிக் பீல் வந்து போடலாம். அடுத்தது ட்ரை ஸ்கின் இருக்காங்க. ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக ஸ்கின் சென்சிட்டிவ் ஆகிடும், ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் லாக்டிக் ஆசிட் பீல்ஸ் வந்து போடலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க மேண்டலிக் பீல் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த பீல் போட்டாலுமே அதோட பர்சன்டேஜ் மெயினாக நீங்கள் நோட் பண்ணணும். சில பேருக்கு போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பீல் போட்டதுக்கு அப்புறமா உடனே பிரைட் ஆகுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு டல் ஆகி டார்க் ஆகி பீல் ஆகும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் டைமை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கெமிக்கல் பீலை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கிளைண்ட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை நாங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். அவங்களுக்கு ரொசாசியா இருக்கா, எக்ஸிமா இருக்கா, இல்லை சிவியர் ஓப்பன் வூண்ட் இருக்கா, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நீங்களும் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஐசோட்ரெட்டினான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா 6 to 12 monthsக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கெமிக்கல் பீல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கின்னு வந்து சென்சிட்டிவான ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு லைட்னிங் ஏஜென்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ப்ராடக்ட் ஐசோட்ரெட்டினான் தவிர மற்ற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நைட் க்ரீம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 days முன்னாடி ஸ்டாப் பண்ணுங்கள். சும்மா யாருக்கு வேணாலும் கெமிக்கல் பீல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. போஸ்ட் பீல் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு வேலை கிளைண்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு மேக் ஷுர் பண்ணிக்கோங்க. அண்ட் சன் எக்ஸ்போஷர் இருக்கவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீல்ஸை அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா டேரெக்டாக வெயிலில் போவாங்க, இல்லை வந்து வாட்டர் பார்க் போவாங்க, ஸ்விம்மிங் பூல் போவாங்க, பீச் போவாங்க. நல்லா சன் எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துக்கு இவங்க போவாங்க. ஆஃப்டர் 5 days to 10 days வரைக்கும் இவங்க சன் எக்ஸ்போஷரில் இருக்கவே கூடாது. ஈவன் இவங்க சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணால் கூட சன் எக்ஸ்போஷர் கூடவே கூடாது. ஆல்சோ நம்ம ஃபாலோ பண்ண சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெவி எக்ஸ்ஃபோலியன்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. லைக் ஸ்க்ரப்பர் அந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பீல் ஆஃப் மாஸ்க்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மாய்ஸ்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து ஈஸியாக பீல் ஆகும், நல்லா பீல் ஆகும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பீலுமே பீல் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில பீல் இன்விசிபிளாக பீல் ஆகும், சில பீல் ஹெவியாக பீல் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ராசஸும் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்னிங் பீல். ஓகே, ஸோ இந்த பீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பீல் இருக்குது. ஒயிட்னிங் பீல் இருக்குது, மெலாஸ் பீல் இருக்குது, ஃபினால் ஃபேஸ் ஃபினால் பீல் இருக்குது, பாடி ஃபினால் பீல் இருக்குது, டிசிஏ பீல் இருக்குது, சால்சிலிக் ஆசிட் இருக்குது, மேண்டலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் பீல்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு லிப் பீல் தனியாக இருக்குது. அதாவது லிப் பீல் இல்லை வந்து அன்ட்ரை பீல் எல்லாமே பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் வந்து டுகெதர் பண்ணி உங்களுக்கு மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக டார்கெட்டட் ஆன பீல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது நம்மளோட ஓன் பிராண்ட் எலைட் ஸ்கின் பீல் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தால் மட்டும்தான் இந்த பீல்ஸ் வாங்க முடியும். இல்லை நீங்கள் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் இந்த ஒயிட்னிங் பீல் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்ட போகிறேன். ப்ரெப்பிங் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது, எந்த வித ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வேஸ்லின் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது ஒரு சின்ன பவுல் மாதிரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் வந்து தேவை. இப்படி பிரிஸ்ல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி தெரியுதா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது அதுக்கப்புறம் வேஸ்லின், அதுக்கப்புறம் பீல், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரலைசர். பீல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் நல்லா ட்ரையாக இருக்கா அப்படின்னு மேக் ஷுர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின் எடுத்துக்கோங்க. இது நம்மளோட ஓன் பிராண்ட் லிப் பாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் அப்ளை பண்ண போகிறேன். வேஸ்லின் வந்து கிளினிக்கில் இருக்குது, இப்போ நான் வீட்டில் இருக்கேன்.
ஸோ இந்த லிப் பாம் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது வாஸ்லின் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வாட்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் லைன் இங்கே செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் லைன் எல்லாமே இந்த மாதிரி செக்யூர் பண்ணும்போது உங்களுக்கு பீல்ஸ் ட்ரிப் ஆனாலும் அந்த இடத்துல பேர்ன் ஆகாது. பேர்ன் ஆகுமா அப்படின்னா சில பீல்ஸ் வந்து போட தெரியாமல் போட்டு நிறைய பேர் வந்து பேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஏரியாஸ், வாட்டர் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா செக்யூர் பண்ணுங்கள் வாஸ்லின் வச்சு. ஓகேங்களா? அடுத்ததாக பீல் போட போகிறோம். ரெடியா? முக்கியமாக நான் இப்போவே சொல்லிடுறேன், பீல் எடுத்திங்கன்னா பீல் எடுக்கும்போது நெயில் பாலிஷில் பாட்டில் எப்படி வச்சு இப்படி பண்ணுவீங்களே அந்த மாதிரி பண்ணிக்கணும். ட்ரிப் ஆகவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பீல் இப்போ டிப் பண்ணிட்டீங்க. 1 2 3 அவ்வளோதான். 1 1 1 2 3 4 1 2 3 4 இந்த லைன் கவர் பண்ணுங்கள். இங்கேயும் கவர் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே 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 நல்லா நோட் பண்ணுங்கள். ரீஅப்ளிகேஷன் பண்ணவே கூடாது. ப்ராடக்டை கம்மியாக எடுத்து போட்டால் கூட ஓகே, பட் ரீஅப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது. ஆல்சோ ப்ராடக்ட் இங்கே போடும்போது இங்கே வளைஞ்சு ட்ரிப் ஆகக்கூடாது. கண்ணில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி போச்சு அப்படின்னா. ஸோ ட்ரிப் ஆகக்கூடாது. ஏன் இங்கே மட்டும் போடுறீங்க, கண்ணுக்கு மேலே போடல அப்படின்னா இந்த ஏரியா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. சரிங்களா? அதனால கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே க்ளோஸாக போடவே கூடாது. மேக் ஷுர். சரிங்களா? அடுத்தது நெக்கில் 1 2 3 4 5 6 7 ஓகே. நிறைய பேர் கவுண்ட்டு கூட கம்மி ஜாஸ்தி வரலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பேக் நெக்கில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். சில பேருக்கு அக்கந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டார்க் நெக் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கும். அவங்களுக்கும் செப்பரேட் பீல் இருக்குது. அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்க்கும் செப்பரேட் பீல் இருக்குது. லிப்புக்கும் வேறு பீல் இருக்குது. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க. நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தா தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் கெமிக்கல் பீல் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? தைரியமாக பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் கெமிக்கல் பீல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பர்சன்டேஜ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது கெமிக்கல் பீல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது எடுத்துகிட்டு நான் ட்ரிப் ஆகாமல் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ செகண்ட்ஸ் வைக்கணும்னு காட்டுறேன்.